சூப்பராக சார், ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிக்கிறார் சார். சார் கிரைம் இது மாதிரி நல்லா பண்ணிக்கிறார் சார். அவர் பிரசாந்த் சார் சைலண்டாக பண்ணிக்கிறாரு. சாக்லேட் பேபி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சார். 90 மார்க் தரலாம் சார். இல்லை சார், போரே அடிக்கல சார். அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிக்கிறார். ரீஎன்ட்ரி சூப்பராக பண்ணிக்கிறாரு. டாப்பாக இருக்குது சார். டாப்பாக இருக்குது. பிரசாந்த் சாரோட ஆக்டிங் ரொம்ப டாப்பாக இருக்குது சார். விறுவிறுப்பு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. டைரெக்ஷன் நல்லா இருக்குது, மியூசிக்கும் நல்லா இருக்குது. எல்லா கேரக்டருக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க சார். த்ரில்லிங்காக இருக்குது. என்ன நடக்கும் நெக்ஸ்ட் என்ன நடக்குன்றது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது சார். ரொம்ப பயங்கரமாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் டாப் தான் சார். நல்லா இருந்தது படம். சூப்பராக இருந்தது. சிம்ரன் நடிப்பு, பிரசாந்த் நடிப்பு சூப்பர், வேற லெவல். ஒரு கருவுன்றது ஒன்றும் இல்லை, ஆனால் படம் நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே, ஆமாம், கோட்டுக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்குது இப்போதைக்கு. கண்டிப்பாக ஆமாம், சிம்ரன் தான் படத்துக்கு ஹைலைட்டு. படம் சூப்பராக இருக்குங்க. பிரசாந்த் நல்லா நடிச்சிருக்காரு, சிம்ரன் நல்லா நடிச்சிக்கிறாங்க. தியாகராஜன் டைரக்ஷன் சூப்பராக இருக்குது. சூப்பராக போகுதுண்ணா, நல்லா இருக்குண்ணா. டைம் பாஸ் ஆகாதுண்ணா, போர் அடியாவே போகுதுண்ணா. பிரசாந்த் நல்லா அழகாக இருக்கிறாருண்ணா. நல்லா இருக்குது ப்ரோ, நல்லா இருக்குது. கொலை தான் ப்ரோ, நான் கொலை கள்ளத்தொடர்பு இது மாதிரி தான் கதை தான் மட்டும். மற்றபடி நல்லா இருக்குது. ரொம்ப நாளைக்கு ஸ்க்ரீன் தலைவரை பார்க்கறது நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குப்பா. எல்லாம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம்ப்பா. ஃபேமிலி என்டர்டைன் மூவிமா, எல்லாம் வந்து பார்க்கலாம். நல்லா போகுது, நல்லா இருக்குமா. நல்லா பண்ணியிருக்கா போல பிரசாந்த். எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. சிம்ரன் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. படம் அருமையாக இருக்குது சார். கான்செப்ட் என்ன இருக்குது, அதாவது கதை என்னன்னாக்கா பிளைண்ட் மாதிரி நடிக்கிறாரு. அது உண்மையாக அவருக்கு மறுபடியும் மாறுது. அந்த கதை வந்து அருமையாக எடுத்திருக்காங்க. அருமையாக இருக்குது சார், படம் அருமையாக இருக்குது. பிரசாந்த் சார் வந்து சூப்பராக அருமையாக இருக்குது, ஆன்சமாக இருக்கார். கண்டிப்பாக சார், மறுபடியும் ரிட்டர்ன் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சார். உண்மையிலே அருமையாக இருக்குது. படம் ஒரு தடவை பார்க்கலாம். படம் ஓகே தான். நானும் வந்து மலையாளத்துலேயும் பார்த்துட்டேன், ஹிந்தியில் வந்து ஆயுஷ்மான் குரானாவும் பார்த்துட்டேன். 2 பேரும் பட்டையை கிளப்பியிருப்பாங்க. சார் நம்மால் தமிழில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் தான் வந்தது. பரவாயில்ல, ஜெயிச்சிட்டாரு. அவருடைய ஆக்டிங்லேயும் சரி, அவருடைய என்ன சொல்கிறது, அந்த ரியாக்ஷன்லேயும் சரி ரொம்ப பின்னிருக்காப்புல நல்லா பண்ணியிருக்காங்க. சிம்ரன் அதுக்கு தோத சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நவரசன் கார்த்திக் சாரும் சப்போர்ட் பண்ணியிருக்காப்புல. படம் வந்து ஓகே. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் சார் ரொம்ப அப்படியே ரம்மியமாக இருக்குது, அமைதியாக இருக்குது. படம் பார்த்தவங்களுக்கு ஸ்க்ரீன் பிளே தெரியும். அதனால் போர் அடிக்காமல் கொண்டு போனது வந்து சந்தோஷ் நாராயணன் சார் மியூசிக் தான். கண்டிப்பாக கம்பேக் தான். கோட்டு வந்து அதான் சொல்ல 2 பேர் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. வெங்கட் பிரபுவும் தளபதி. இந்த படம் உனக்கு ஓடுதா பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஓட வச்சு இவர் போய் காலை தூக்கியிருப்பாரு. என் படம் அப்படி இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவங்களும் கண்டிப்பாக பார்ப்பாங்க. படம் வந்து நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக ஒரு லேக் இல்லாமல் போகுது. செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்குது. பட் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் கொஞ்சோண்டு லேக் இருக்குது. அது மாதிரி கொஞ்சம் சுருக்கி இருந்தால் படம் ஃபார் பெட்டராக இருந்திருக்கும். ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக்கு. ஸோ ஓப்பனிங் சீனில் வந்து ஒரு வயலில் முயலை காமிச்சிருப்பாங்க சுடுற மாதிரி. அது கொஞ்சம் நம்புற மாதிரி எதாவது மாற்றி காமிச்சா வந்திருக்கும். அதோட கிராஃபிக்ஸும் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அது தவிர ஓவராலாக படம் வந்து ஒருத்தர் நல்லா தான் இருக்குது. ஹிந்தி படத்தோட ஒரு 70-80% வரைக்கும் ரீச் ஆகிட்டாங்க. ஒரிஜினல் அளவுக்கு இல்லை, பட் நீங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு என்டர்டெயினராக பார்க்குறீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு படம் தான். படம் நல்லா இருக்குது. கோயம்பேடு ரோகிணியில் பார்க்குறேன். ஃபஸ்ட் ஷோ பிரசாந்த் சார் கூடயே உட்காந்து பார்த்தோம். பிரசாந்த் சார் பால்கரியில் உட்காந்துருக்கார், நான் கீழே உட்காந்து பார்த்தேன். நல்லா இருக்குது. ஒரு 2 மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட்டாக கமர்ஷியலாக இந்த எப்படி இந்த பாபநாசம் திருஷ்யமெல்லாம் இந்த ட்விஸ்ட்டு இருக்குல்ல கமல் சார் படம், அதே மாதிரி ட்விஸ்ட்டாக இருக்குது. கதை தான் அந்த படத்தோட ஹீரோ. அதோட கதையில் அந்த கதாபாத்திரங்கள் எல்லாருமே மிக சிறப்பாக நடிச்சிருக்காங்க. பிரசாந்த் சார் ஆகட்டும், சிம்ரன் மேடம் ஆகட்டும், யோகி பாபு சார் ஆகட்டும், அப்புறம் பிரியா ஆனந்த் மேடம், சமுத்திரகனி சார், வனிதா விஜயகுமார், நிறைய கேரக்டர்கள் வந்து அந்த படத்துக்கு அவங்கவுங்க பங்குக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே ரசிகர்கள் வந்து தேட்டரில் பார்த்து இந்த படத்துக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் படம் விறுவிறுப்பாக போகும். அந்த கதை வந்து எல்லா மொழியிலுமே விறுவிறுப்பாக போன கதை. அது ஏற்கனவே நேஷனல் அவார்டு வாங்கின படமாமே. அதனால் ஓகே, நோ ப்ராப்ளம், பார்க்கலாம். கொஞ்சம் தாமதமாக வந்திருக்கு. தியாகராஜன் சார் டைரக்ஷன் பண்ணாமல் இன்னும் வேறு யாராவது டைரக்ஷன் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஓகே, நல்லா இருந்துச்சு. இது ரீமேக் தான். இது காமெடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு நல்ல ஒரு கம்பேக்காக தான் இருக்கும். நல்லா இருந்தது. சிம்ரானும் பிரசாந்த் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்களோட பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் ஒரு வாட்டி பார்க்கலாம், பரவாயில்ல. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம் பிரசாந்தை. இன்னும் ஒரு நல்ல கதையாக தேர்ந்தெடுத்து நல்லா நடிக்கணும். ரசிகர்களுக்குள்ள நல்லா ஒரு இதுவாக கொடுக்கணும். இன்னும் நல்ல படமாக கொடுக்கணும். படம் விறுவிறுப்பு சொல்ல முடியாது, ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லதான், த்ரில்லிங்காக இருந்துச்சு. அதனால கொஞ்சம் பிடிச்சி நல்லா பண்ணியிருக்கு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கு. ஆமாம், விறுவிறுப்பாக போகுது லாஸ்ட். ஆமாம், அது ஹிந்தியில் ரொம்ப ஹிட் ஆகுது படம். அதனால நிச்சயமாக இந்த படம் அவர் கூட கம்பேக் ஆகுது.
இல்லை நான் அதை பார்க்கல, இதை தான் பார்த்தேன். நல்லா தான் இருக்கு இந்த படம். அது தெரியல, ஆனால் 2 பேரும் இண்டிவிஜுவலாக நல்லா நடிச்சிருக்காங்க. அது ஆஸ் யூஷுவல் நல்லா தான் இருக்கு. படம் நல்லா இருக்கு சார். பிரசாந்த் நல்லா நடிச்சிடாரு, நல்லா பக்கா நடிச்சிடாரு. பிரசாந்த் கான்செப்ட் நல்லா பிடிச்சிருக்கு. படம் விருப்பாக போகுது, நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. சாருடைய படம் ரொம்ப நாள் கழிச்சு வந்து நான் பிரசாந்த் சாருடைய ஃபேனு. எதிர்பார்ப்போடு வந்தேன், எதிர்பார்த்த மாதிரி படம் இருக்குது. மேடம் நல்லா நடிச்சிருக்காங்க. மேடமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களோட ஃபேனு. நான் அவங்கள பார்த்தேன், நேரில் வர பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு ப்ரோ. கண்டிப்பாக 100% சார். நான் சொல்கிறது கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக பிடிச்சிட்டாரு, ஆல்ரெடி பிடிச்சிட்டாரு. தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். எல்லாருக்குமே எல்லாமே நல்லா நடிச்சிருக்கேன். எல்லாருக்கும் நல்ல முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன். படம் வந்து சென்டிமெண்ட்டான கதை. சிம்ரன் வந்து 2 கொலை பண்ணுறாங்க, அதான் படத்தில் கதையே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போகுது ப்ரோ. செகண்ட் ஹாஃப் டல்லு தான். செகண்ட் ஹாஃப் ரொம்ப டல்லு தான். நான் ஒன்று அந்த ஸ்டோரி வந்து கட் ஆஃப் போகிறதால தெரில. யோகி பாபு சார்னா என்னன்னு தெரில. ஸோ அதனால் கட்டு தான். கார்த்திக் சார் ரோல்லாம் அவங்களாம் பார்க்கல, சிம்பிளாக ஒரு ரோல் தான் கொடுத்துருக்காங்க. சிம்ரன் மேடம் நல்லாயிருக்கு, யோகி பாபு சார் நல்லாயிருக்கு, ஊர்வசி மேடம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதான் ப்ரோ, என் மார்க்லாம் 7 கொடுப்பேன், 10க்கு 7 கொடுப்பேன். படம் வந்து விறுவிறுப்பாக போகுது, காமெடியாகவும் நல்லா இருக்குது, கதையும் அருமையாக இருக்குது சார். எல்லோரும் அருமையாக நடிச்சிருக்காங்க சார். இல்லை 2 ஹாஃபும் நல்லா இருந்தது, சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தது சார். ஒன்றும் இல்லை, சிம்ரன் கார்த்திக் சார் வந்து எப்படி அந்த இளம் வயசில் நடிச்சிருக்காரோ அதே மாதிரி தான் நடிப்பு இதில் அருமையாக நடிச்சிருக்காரு. அந்த ஆக்ஷன் ஆகட்டும், அந்த நடிப்பு ஆகட்டும், அருமையாக அந்த கார்த்திக் சார். அப்போ ஆரம்பத்துலேருந்து எப்படி இருந்ததோ, உள்ளத்தை அள்ளித்தா, இந்த நிறைய படத்தெல்லாம் நடிச்சிருக்காருல்ல, நிறைய படம்லாம் இருக்குல்ல, அருமையாக அதே மாதிரி நல்லா அருமையாக நடிச்சிருக்காரு. அதெல்லாம் போரகீர் எதுவும் இல்லை சார். நல்லா சூப்பராக ஸ்மூத்தாக போகுது, அருமையாக இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணலாம் சார். மற்ற குறைகீர் எதுவும் இல்லை சார். சிம்ரன் ஆகட்டும், ஆனந்தி மேடம் அவங்க நல்லா அருமையாக நடிச்சிருக்காங்க, எல்லாம் நல்லா அருமையாக இருக்குது சார். இல்லை யோகி பாபு சார் எல்லாமே சார். படத்தில் தான் அந்த அடுத்தது என்ன நடக்கும், என்ன பிளான் நடிச்சிருக்காரு, அதுக்கு தகுந்த மாதிரியே நடிச்சிருக்காரு. நல்லா இருந்து ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை நல்லா போகுது, போர் அடிக்காமல் போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் நல்லா இருந்துச்சு, காமெடி எல்லாம் நல்லா இருந்து அவங்க கொடுத்த காமெடி எல்லாருக்குமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நடிச்சிருக்காங்க. மியூசிக்கும் நல்லா இருக்குது. வாய்ஸு அந்த லாஸ்ட்டு பாட்டு ஒன்று அதுவும் நல்லா இருந்துச்சு. அந்த இதில் லண்டனில் பாடுற பாட்டு வாய்ஸ் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு, நல்லாவும் இருக்கார், சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த பிளைண்ட் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. டைரக்டர் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற அவரையும் நடிக்க விட்டுருக்காரு. அவரும் நல்லா நடிச்சிருக்காங்க. யார் யார் நடித்தாங்களோ அவங்கள எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க ப்ரோ. சிம்ரன் மேடம் சூப்பர், வேறு லெவல், சூப்பராக பண்ணியிருக்காங்க. வில்லி ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேருக்கு ஏதோ டூயிட் வைக்கும், ஒரு அஃபேரில் சேஞ்ச் வரும் அப்படிலாம் எதிர்பார்த்தோம். தமிழுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு மாற்றவே இல்லை. காப்பி கேட் பண்ணிட்டார் தியாகராஜன் சார். இந்த சீனா இந்த சீன், இந்த சீனா இந்த சீன், இந்த சீனா இந்த சீன் எடுத்து போட்டு படத்தை முடிச்சிட்டாப்ல. படம் ஓகே, ஒரு டைம் வாட்ச் பண்ணுங்க. குறைகள்லாம் ஒன்றும் கிடையாது. கதை நம்ம ஏற்கனவே தெரிஞ்சதுனால குறைகள் சொல்கிறதுக்கு வேலை இல்லை. படம் ஒன் டைம் பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். பிரசாந்துக்கு உண்மையிலே கம்பேக்காக வர வேண்டிய ஒரு படம் தான். பட் எந்த அளவுக்கு அது ஆடியன்ஸ் ரீச் ஆகுதுன்னு தெரியல. படம் வயசு படம் நல்லா இருக்கு. சிம்ரனோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. யோகி பாபுலாம் வழக்கமான ஆக்டிங் தான். வழக்கமாக எப்படி டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரோ அது மாதிரி பண்ணிட்டாரு. உங்களுக்கு சாங்ஸ் பெருசாக கிடையாது, ஃபுல்லாக பிஜிஎம் தான் வரும் படத்தில். பிஜிஎம் நல்லா இருக்கு. இவர் ஒரு பியானிஸ்ட்னால அங்கங்கே பியானோ ப்ளே பண்ணுறது வரும். ஸோ அதுவுமே நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஓவராலாக ஒரு தடவை பார்க்கக்கூடிய நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுப்பாங்க. கண்டிப்பாக கம்பேக்காக இருக்கும். இனிமேல் வர்ற படங்கள் நல்ல கதையம்சம் உள்ள படங்களை செலக்ட் பண்ணி நடித்தா பிரசாந்த் சார் இன்னும் பழைய இடத்துக்கு அவர் கண்டிப்பாக வந்துடுவார். பிரசாந்த் சாருக்கு வாழ்த்துக்கள். படம் நல்லா இருக்கு, இன்னும் நிறைய படம் பண்ண வாழ்த்துக்கள். சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கு, பிஜிஎம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. சிம்ரன் மேடம் அவங்களோட நெகட்டிவ் கேரக்டர் வந்து பட்டையை கிளப்பியிருக்காங்க. நெகட்டிவ் இது வரைக்கும் நிறைய படங்களை நடிச்சிருப்பாங்க. இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, பார்க்கலாம், அவங்களுக்காகவும் பார்க்கலாம். காமெடி கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, மற்றபடி படம் நல்லா இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.